அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம அகாடமி சார்பா வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்க்கு மேக்ஸுக்கு நம்ம வீடியோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து பார்ட் 1 வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம். இன்னமும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம டைரக்டா சம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல எல்லா சம்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பயிற்சி கணக்கை மட்டும் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம பயிற்சி கணக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விடுபட்ட எண்களை நிரப்புக சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா 3:5 அடுத்த டபுள் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்த வேல்யூ கொடுக்கல, அடுத்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? இப்ப 5 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது 20 கிடைக்கும். அப்ப 3 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 12 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ பேசிக்கான சம். அடுத்து அதே போல 8 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ண 24. அதே போல 3 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ண 9. இல்ல உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியலன்னா 24 டிவைட் பை 8ன்னு போட்டாலும் ஓகே தான். ஸோ அடிச்சா நமக்கு 3 டைம். அப்ப 3 3ஆல மல்டிபிள் பண்ண 9. அடுத்து 3வது சம். 5 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும். அப்ப 8 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்குமா? ஏன்னா 5 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணி தான் 10 கிடைச்சிருக்கு. அப்ப 8 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 4 கிடைச்சிடும். அடுத்து ஸோ இந்த இடத்துல 15 இருக்கு. இப்ப பார்த்துட்டோம்னா 5 அடுத்து 10 15. இப்ப பார்த்துட்டோம்னா 5 2ஆல மல்டிபிள் பண்ணா 10, 10 2ஆல மல்டிபிள் பண்ணா சரி 5 3ஆல மல்டிபிள் பண்ணா 15. அப்ப 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8, அப்ப 3ஆல மல்டிபிள் பண்ணா 12. ஜஸ்ட் அதோட மல்டிபிள் மட்டும்தான். ஏன்னா 5 2ஆல மல்டிபிள் பண்ணா 10 கிடைக்கும். அப்ப 5 3ஆல மல்டிபிள் பண்ணா 15. அதே போல 4 2ஆல மல்டிபிள் பண்ணா 8, அடுத்து 4 3ஆல மல்டிபிள் பண்ணா 12. அவ்வளவுதான். அடுத்து நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்த சம் பார்த்துட்டோம்னா கடைசியில இருந்து கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். கால்குலேட் பண்ணிடலாமா? இப்ப 4க்கும் 16க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா 4 4ஆல மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்கும். ஸோ அப்ப இன்டூ 4. அடுத்து 8ங்கிறது எந்த வேல்யூவால மல்டிபிள் பண்ணும்போது 8 கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். அப்ப 8 4ஆல டிவைட் பண்ணா 2. அப்ப 2 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது தான் 8 கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அடுத்து இப்ப நம்ம இதை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா போதும், நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப 2ஆல 12 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். 12 2ஆல அடிச்சா 6 டைம். அப்ப 4ஆல 6 மல்டிபிள் பண்ணா நமக்கு 24. அவ்வளவுதான். ஜஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நம்ம 4ஆல மல்டிபிள் பண்றோம். எகைன் வேணா 1 டைம் சொல்றேன். ஏன்னா நமக்கு இதெல்லாம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனால ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா கடைசியில இருந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்கும். அப்ப 8 எந்த வேல்யூவால மல்டிபிள் பண்ணி இருக்கும் போது 8 கிடைச்சிருக்குன்னு பார்க்கணுமா? அப்ப 8 4ஆல டிவைட் பண்ணா 2 கிடைக்கும். 2 4ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 8 கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த பாக்ஸ் இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தெரியணும். அப்ப இந்த 2 பாக்ஸை மட்டும் நம்ம கம்ப்ளீட் ஸோ இந்த 2 பாக்ஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா போதுமா? இப்போ நமக்கு இங்க 2 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்ப டிவைட் பண்ணா 6 கிடைக்கும். அடுத்து இங்க 4 இருக்கு, 4ஆல 6 மல்டிபிள் பண்ணா 24 கிடைச்சிடுமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இங்க பார்த்துட்டோம்னா சரியா தவறான கூறுகள் சொல்லியிருக்காங்க. 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராமுக்கும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7:1 49ம் அடுத்து 11:88 விகித சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தலாமா? 7ஆல் அடிச்சா 1, 7ஆல் அடிச்சா நமக்கு 7.
அப்போ 1:7. அடுத்து 11 அடிச்சா 1, 11 அடிச்சா 8. அப்போ 1:8. நமக்கு சமமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு 1:7 கிடைச்சிருக்கு. இங்க 1:8. அப்ப சமமா இல்ல. ஓகே, அடுத்து இது பேசிக் சம் தான். அடுத்து 2வது 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 10க்கும் 15க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ நமக்கு 3 நூல்களுக்கும் 15க்கு இருக்கக்கூடிய ரேஷியோக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிச்சோன்னா நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்? 5ஆல் அடிச்சா 2, 5ஆல் அடிச்சா நமக்கு 3, 3ஆல் அடிச்சா 1, 3ஆல் அடிச்சா 5. ஸோ அப்ப சமமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு 2:3, அடுத்து 1:5. ஸோ ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. அவ்வளவுதான். அடுத்து 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 40 நூல்களுடைய எடை பார்த்துட்டோம்னா 8 கிலோகிராம். அப்ப 15 நூல்களுடைய எடை பார்த்துட்டோம்னா 3 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 கிடைக்குதான்னு பார்த்துடலாம். ஸோ 8ஆல 40 அடிச்சா நமக்கு 5 டைம், 5ஆல 15 அடிச்சா 3. ஸோ அப்ப 3 கரெக்ட் தான். அப்ப இது கரெக்ட் தான். அடுத்து சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் பயணம் என பயணிக்கிறது. அதே வேகத்தில் 5 மணி நேரத்தில் அது 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 மணி நேரம், 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சா போதுமா? ஸோ 1 மணி நேரத்துக்கு 30. அப்ப இங்க பார்த்துட்டோம்னா 5 மணி நேரத்துக்கு 140ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30ங்கிறது 1 மணி நேரம்னா 5 மணி நேரத்துக்கு 150. அப்ப இங்க 140 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் தப்பு. ஏன்னா நமக்கு 150 கிடைக்கணும். அப்போ 140னா 140 டிவைட் பை 30ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டா 28. அவ்வளவுதான். சரி, 130 இல்ல, 5ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 30. ஸோ 140 நம்ம 5ஆல அடிச்சோம்னா 2 டைம்னா 10, அடுத்து மீதி 40 இருக்கும். 40னா 8 டைம், அப்ப 28. ஸோ நமக்கு இது பார்த்துட்டோம்னா 150ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா 140 கொடுத்துருக்காங்க, அதனால ஆன்சர் தப்பு. ஏன்னா நமக்கு 150 கிலோமீட்டர் தான் ஆன்சர் கரெக்ட். என்ன அகைன் ஒன் டைம் வேணாலும் பார்க்கலாம். ஸோ நமக்கு 3 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 5 மணி நேரத்துல 140ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு 1 மணி நேரத்துக்கு அப்ப எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துட்டோம்னா 30 கிலோமீட்டர் இல்லையா? ஏன்னா நமக்கு அதே வேகத்துல தான் பயணிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 5 மணி நேரத்துக்கு 30 5ஆல மல்டிபிள் பண்ணா 150 கிடைக்கும். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறது 140 கிலோமீட்டர். அப்ப ஆன்சர் தப்பு தான். இல்லைன்னா நீங்க 140 டிவைட் பை 5ன்னு கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ 5ஆல அடிச்சோம்னா நமக்கு 20, 28. அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு சரியா தப்பான மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு 150 கிடைக்க வேண்டிய இடத்துல 140 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் தப்பு தான். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 எழுதுகோள்களின் விலை 18 எனில் 5 எழுதுகோள்களின் விலை, அதாவது 3 எழுதுகோளோடைய விலை 18. அப்ப 5 உடைய விலை என்னன்னு பார்க்கணும். 3ஆல 18 அடிச்சா நமக்கு 6 டைம், 5ஆல 6 மல்டிபிள் பண்ணா 30. அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம டிவைட் பண்ணுவோம். அடுத்து கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் மல்டிபிள் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம இந்த ஃபார்மேட்டை தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து 15 நாள்களில் கால்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 டேஷ் நாள்களில் வருமானமாக பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 நாள்ல அவருக்கு 1800 சம்பளம் கிடைக்குது. அப்ப எத்தனை நாள்ல அவர் 3000 சம்பளம் கிடைக்கணும் பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணலாமா? ஜஸ்ட் இந்த 2 ஜே அடிச்சிடலாமா?
அடுத்து 3ஆல அடிச்சா நமக்கு 6 டைம், 3ஆல அடிச்சா 5 டைம், 6ஆல 30 அடிச்சா நமக்கு 5, 5ஆல 5 மல்டிபிள் பண்ண 25. அப்ப ஆன்சர் 25 days. இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய சம் தான். இதெல்லாம் நம்ம பர்சன்டேஜ் டாபிக்லயே பார்த்திருக்கோம். அடுத்து 12, 24, 18, 36 ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 அடுத்து 24. அப்போ 12:24ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து 18:36. ஸோ நமக்கு அடிச்சோம்னா 12ஆல அடிச்சா 1, 12ஆல அடிச்சா 2. அடுத்து 18ஆல அடிச்சா 1, 18ஆல அடிச்சா 2. அப்போ 1:2ன்னு 2 இடத்துலயும் காமனா தான் இருக்கு. அப்ப விகித சமமா எழுத முடியுமான்னு கேட்டா ஆமா, எழுத முடியும். ஸோ அப்ப ஆம். ஏன்னா நமக்கு 1:2 அடுத்து பார்த்துட்டோம்னா 1/2. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா அதே 2 தானே கிடைக்கும். அப்ப விகித சமமா இருக்கான்னு கேட்டா அவ்வளவுதான். ஸோ விகித சமமா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்ததுதான். அதனாலதான் நம்ம பார்ட் 1 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே இருக்கும். ஒரு சில சம்ஸ் மட்டும் புதுசா இருக்கும். ஓகே, அடுத்து 5வது சம். கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமாக என காண்க. ஸோ விகித சமமானு பார்க்கணும். விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகளையும் மற்றும் நடு மதிப்புகளையும் கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு விகித சமம்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம்னா A/B = C/D. ஸோ இதுதான ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல சொல்லியிருப்போம். கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு ஏங்கிறது 78, அடுத்து பிங்கிறது 130, அடுத்து 12 குப்பிகள் அதாவது சி, அடுத்து டி பார்த்துட்டோம்னா 20. ஸோ நமக்கு விகித சம விதி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 2 வேல்யூமே ஈக்குவலா கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ 130 நம்ம 12ஆல மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? இல்லைன்னா 78 நீங்க 20ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 7னா நமக்கு 14, அப்போ 8னா 16, அப்போ 156. அடுத்து ஒரு 0 இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1560 கிடைச்சிருக்கு இல்லையா? அடுத்து 130 12ஆல பண்ணணும். 10ஆல பண்ணா 1300, 2ஆல பண்ணா 260, அப்ப 1560. ஓகே, இதுக்கு நமக்கு ஆன்சர் சேமா தான் இருக்கு. அப்ப இது என்ன பார்த்துட்டோம்னா விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகளையும் நடு மதிப்புகளும் கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த வேல்யூ கரெக்டா தான் இருக்கு. அப்ப 78, 20, அடுத்து 130 × 12. ஸோ அவ்வளவுதான். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நமக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா ஸோ ஒரே நிமிஷம். ஓகே, கரெக்ட் தான். அடுத்து செகண்ட். அடுத்து 4 கிராமுக்கும் 50 கிராமுக்கும் உள்ள விகிதம் மற்றும் 25க்கும் 625க்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. சேம் அதே போல ஃபார்முலா படி எழுதிடலாமா? 400/50, அடுத்து 25/625. சேம் அதே போல கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்க பார்த்துட்டோம்னா 50 நம்ம 25ஆல மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 2 டைம்னா 100, அப்போ 20 டைம்னா நமக்கு 1000 கிடைக்குமா? அப்ப 1250. ஓகேவா? ஆனா நமக்கு இந்த இடத்துல 400 625ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 400 5ஆல மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 2000 கிடைக்கும். அப்ப இது விகித சமத்துல இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இது நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ எங்கேயோ போயிடும். அதனால அதை உட்காந்து நம்ம மல்டிபிள் பண்ணி கணக்கு பார்க்கணுமான்னு கேட்டா அவசியமே இல்லை. டைரக்டா நம்ம இல்லைன்னே போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில்
வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரம் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி உயரமும் 7 அடி 60 அடி மற்றும் உயரம் 7 அடியாகும். பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? சரி, எப்பவும் போல ஃபார்முலா படிய 6480 டிவைட் பை 756 ஈக்குவல் டு 60 டிவைட் பை 7. மல்டிபிள் பண்ணிடலாமா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணா போதும். 7ஆல 6 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 7 35, 6 42. அப்ப 760 போது 4200 கிடைக்கும். சோ 700 அப்ப 42,000 கிடைக்குமா? அடுத்து 50னா 300, அப்போ 60 போது 3000 கிடைக்கும். அடுத்து 6ன்னா நமக்கு 5030, 36, அப்ப 360. சோ அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 45, 360. ஓகேவா? அடுத்து 756 நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணும்போது 45, 360 கிடைச்சிருக்கு. அதே போல 6480 7ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ 7 35, 6 42, அப்ப 4200. சோ 42,000. 400 போது பார்த்துட்டோம்னா 14, 28, அப்ப 2800. அடுத்து 8ன்னா நமக்கு 7 டைம், சோ 8 டைம்னா 64, அப்போ 56 கிடைக்கும். அப்ப 560. சோ அவ்வளவுதானே. அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 42, 44, 44, 800, அப்போ 45, 300, 45, 360. ஓகே, இப்ப நமக்கு 2 வேல்யூ விகித சமமா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட் தான். ஜஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றோம், அவ்வளவுதான். மல்டிபிள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் சேமா இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா 2 வேல்யூஸும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 45, 360 கிடைக்குது இல்லையா? அவ்வளவுதான். சோ விகித சமமானு கேட்டிருக்காங்க. ஆமா, விகித சமத்துல தான் இருக்கு. அடுத்து 7வது சமம். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும்? அதாவது 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரத்துல 20 பக்கம் அப்படின்னா 8 மணி நேரத்துல எத்தனை பக்கம்? 2ஆல 20 அடிச்சா 10, 8ஆல 10 மல்டிபிள் பண்ணா 80. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணுவோம். கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும்தான் மல்டிபிள் பண்ணுவோம். அவ்வளவுதானே. ஓகே, அடுத்து சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு 6 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல, அப்ப 60 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் அப்படின்னா 20 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர்? நமக்கு 60ல 20ங்கிறது 3ல 1 பங்கு. அப்ப 6ல 3ல 1 பங்கு பார்த்துட்டோம்னா 2 கிலோமீட்டரா? இல்ல நீங்க கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். 20ஆல இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 6ஆல இந்த ஜீரோ 6 அடிச்சிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் 2 மட்டும்தான் இருக்கு. ஏன்னா 60ங்கிறது 60 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர். அப்ப 20 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர்? ஜஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 6ஆல இந்த 6 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 2 மட்டும்தான். இதை நம்ம சால்வ் பண்ணாம ஜஸ்ட் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா 60ங்கிறது நமக்கு 20ல 3ல 1 பங்கு. அப்ப 6ல 3ல 1 பங்கு பார்த்துட்டோம்னா 2. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு கார்முகிலன் கவிதா, அப்ப 10:11. அப்ப கவிதாவோடைய ரேசியோ 11, மொத்தமா 84 புள்ளிகள். 84ல 11க்கான வேல்யூ என்னன்னு பார்க்கணும். சோ டோட்டல் ரேசியோ 21. 21ஆல 84 அடிச்சா 4 டைம், 4ஆல 11 மல்டிபிள் பண்ணா 44. ஆன்சர் 44. அவ்வளவுதானே. அடுத்து
கால்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆசிப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? 54 9ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 5 டைம்னா 45, 6 டைம்னா நமக்கு 46, அப்ப 54. அடுத்து 77 11. ஸோ டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 7 டைம். இங்க யாரோடது சிறப்பானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு கால்மேகனுடைய வேல்யூ 6, ஆசிப் உடைய வேல்யூ 7. அப்ப யாரோடதுன்னா ஆசிப் உடையது தான். ஓகேவா? இது பேசிக்கான சம் தான். அடுத்து உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70க்கும் நீ 6 ஆப்பிள்களை 90க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 70 டிவைட் பை 5, 90 டிவைட் பை 6. ஸோ 2 வேல்யூ டிவைட் பண்ணா யார் வேல்யூ சிறப்பா இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 5ஆல 70 அடிச்சா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 7 டைம்னா 5ங்கிறது 2, அடுத்து 4, அப்ப 24. சரி 14. ஏன்னா 5னா 1 டைம், பேலன்ஸ் 2, 20 நம்ம 5ஆல அடிச்சா 4, அப்ப 14. அப்ப 90னா நமக்கு 18. சரி, ஸோ 6 இல்லையா? நம்ம 5னா தான் 18, இங்க 6. அப்ப 6னா 10னா 30, அப்போ 15. சரி 10னா 60, அடுத்து 5னா 30. ஸோ 15 நமக்கு பார்த்துட்டோம்னா 70. ஸோ 5 ஆப்பிள் 70க்கு வாங்கும்போது அதோட பிரைஸ் பார்த்துட்டோம்னா 14 ரூபா. அதாவது ஒரு ஆப்பிளுக்கு 14 ரூபா. அதே போல 90 6 ஆப்பிள் 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதோடைய பிரைஸ் பார்த்துட்டோம்னா 15. இதுல யார் வாங்கினது சிறப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஸோ உனது நண்பன் 70க்கு 5 ஆப்பிள் வாங்கும்போது அவருக்கு தான் 1 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் பார்த்துட்டோம்னா 14. இல்லைன்னா உன் நண்பன்னு எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு எக்ஸாம்ல அவங்களுடைய பேர் கொடுத்து கேட்கலாம். ஸோ நமக்கு சிறப்பான விலை பார்த்துட்டோம்னா 14. என்ன எக்ஸாம்ல உன் நண்பன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு யாரோட பேர் கொடுத்துட்டு அதுல யாருடையது சிறப்பான அமௌண்ட்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகே, அடுத்து பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணனா நமக்கு ஆன்சர் ஈக்குவலா இருக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா 3/5, அடுத்து 6/11. கிராஸ் மல்டிபிள் பண்ண வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 30, அடுத்து இங்க 33. அப்ப இந்த வேல்யூ கிடையாது. அடுத்து 2:3, அப்ப 2/3, 9/6. கிராஸ் மல்டிபிள் பண்ண 12, இங்க நமக்கு 27. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து 2 டிவைட் பை 5, 10 டிவைட் பை 25. 2ஆல 25 மல்டிபிள் பண்ண 50, 5ஆல 10 மல்டிபிள் பண்ண 50. ஓகே, இந்த வேல்யூ கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இல்ல டிஏ கால்குலேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ 3/1, 1/3. 3ஆல 3 மல்டிபிள் பண்ணா 9, 1ஆல 1 மல்டிபிள் பண்ணா 1 தான் கிடைக்கும். நமக்கு எது விகித சமத்துல கிடையாது. ஸோ அப்ப ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி. இதெல்லாம் பேசிக்கான சம் தான். ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க கொஸ்டின் பார்த்ததை ஆன்சர் பண்ற அளவுக்கு ஸ்பீட் ஆகிடலாம். ஓகே, அடுத்து 13வது சம். 2, 5 அடுத்த வேல்யூ கொடுக்கல, எக்ஸ்னா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 2/5 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 20. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு 40. அப்ப இந்த இடத்துல எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணா 40 கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா 8. ஸோ I8 40. அப்ப பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி. இல்லைன்னா இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணும்போது 40 கிடைச்சதா? அப்ப 40 நம்ம 5ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப 8ஆல 5 மல்டிபிள் பண்ணும்போது 40 கிடைக்கும். உங்களுக்கு அந்த வேல்யூ கால்குலேட் பண்ண தெரியலன்னா ஜஸ்ட் நீங்க 5ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 8 கிடைச்சிடும். ஓகே, அடுத்த சம் 14. 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ விகித சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதே போல அப்ளை பண்ணலாமா? 7 டிவைட் பை 5, அடுத்து ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 25.
7ஆல 75 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 70, அடுத்து 140, அடுத்து 5 டைம்னா 35, அப்ப 175. 175 5ஆல டிவைட் பண்ணணும். சோ 3ஆல அடிச்சா நமக்கு 15, பேலன்ஸ் 2, அப்ப 25னா 5 டைம், அப்ப 35. அவசரப்பட்டு நீங்க 5ன்னா நமக்கு 5 டைம் மல்டிபிள் பண்ணா 75 கிடைக்கும். அப்ப 7 5ஆல மல்டிபிள் பண்ணா 35ன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு விகித சமம் தானே, 2 வேல்யூ ஒரே வேல்யூவால தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் நீங்க அந்த ஃபார்மேட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க இப்படி எழுதி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் பண்ணாம ஆன்சர் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஒருவேளை இந்த இடத்துல இப்படியே சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆக ஒரு சில இடத்துல சான்சஸ் இருக்கு. ஓகே, நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி 35. ஒரு மரப்பச்சி பொம்மையின் விலை 90, அதே போன்ற 3 பொம்மைகளின் விலை கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொம்மையோட விலை 90ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 பொம்மை. சோ அப்போ ஒரு பொம்மை 90ன்னா அப்ப 3ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 77, அப்ப 270. ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிடங்கள் அவர் டேஷ் நடப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 நிமிஷத்துல நமக்கு 2 கிலோமீட்டர், அப்போ 30 நிமிஷம்னா 4 கிலோமீட்டர், 45ன்னா 6 கிலோமீட்டர், இப்படியும் எடுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா 45 கிலோமீட்டர்னா எத்தனை நிமிஷம்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைட் பண்ணணும், கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணணும். 15ஆல 45 அடிச்சா 3, 3ஆல 2 மல்டிபிள் பண்ணா 6, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பயிற்சி 3.4. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சில விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை 20 கிலோமீட்டர், அடுத்து சிங்கம் 80 கிலோமீட்டர், சிறுத்தை 100 கிலோமீட்டர். யானை மற்றும் சிங்கம், சிங்கம் மற்றும் சிறுத்தை, யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் வேகங்களின் விகிதங்களை எளிய வடிவில் காண்க, மேலும் எந்த விகிதம் மிகச்சிறியது என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா யானைக்கும் சிங்கத்துக்கும் அப்ப 20:80. சோ அடிச்சோன்னா நமக்கு 2:8. சோ 20ஆலேயே அடிச்சா நமக்கு 1:4 கிடைக்குமா? ஏன்னா 10ஆல அடிச்சா 2:8 கிடைக்கும். அப்ப 2ஆல அடிச்சா 1:4. அப்ப 20ஆலேயே அடிச்சா 1:4. சோ எளிய வடிவம் 1:4. அடுத்து 2வது ரேஷியோ பார்த்துட்டோம்னா சிங்கம்க்கும் சிறுத்தை, சிங்கம் 80, சிறுத்தை 100. அப்ப சாரி 80:100. அப்ப அடிச்சோன்னா நமக்கு 4:5ன்னு கிடைக்குமா? அடுத்து 3. சோ 3வது யானைக்கும் சிறுத்தைக்கும், யானை 20, சிங்கம் சிறுத்தை 100. அப்ப 20:100. சோ அடிச்சோன்னா நமக்கு 1:5ன்னு கிடைக்கும். 3த்துக்கான எளிய வடிவம் பார்த்துட்டோம்னா 1:4, 4:5, அடுத்து 1:5. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விகிதம் சிறிய விகிதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 3 ரேஷியோக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? சோ அப்ப பார்த்துட்டோம்னா 1/4, 4/5, 1/5. இப்ப 3மே நமக்கு சேமா இல்ல, அதனால எல்சிஎம் எடுத்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20 கிடைக்கும். சோ எல்சிஎம் எடுத்தா 20 கிடைக்கும். 4 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும். அப்ப 1 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 5. அடுத்து 5 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 20 கிடைக்கும். அப்ப 4 4ஆல மல்டிபிள் பண்ணா 16. அடுத்து 5 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்கும். அப்ப 1 4ஆல மல்டிபிள் பண்ணா 4 தான் கிடைக்கும். இப்ப இதுல எது மிகச்சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3வது மட்டும்தான் கம்மியா இருக்கு. அப்ப ஆன்சர் பார்த்துட்டோம்னா யானை மற்றும் சிறுத்தை, அவ்வளவுதான். சோ புரிஞ்சது தானே? அவங்களுடைய 3 பேருடைய ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுல எது மிகச்சிறிய விகிதம்னு பார்க்கணும். சோ அப்ப மிகச்சிறிய விகிதம் பார்த்துட்டோம்னா யானை மற்றும் சிறுத்தைக்கானதுதான். நீங்க அவசரப்பட்டு இதுல கம்மியா இருக்கக்கூடிய ரேஷியோ 1:4ன்னு ஆன்சர் கொடுக்க கூடாது. ஓகேவா? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அடுத்து
ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1500 ஸ்டூடெண்ட்க்கு 50 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ 1500 50ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த சேருக்கு அடிச்சிடலாம். 5ஆல அடிச்சா 30. அப்போ 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. ஓகேவா? அப்ப 1800 நம்ம 30ஆல டிவைட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த சேருக்கு அடிச்சிடலாம். அடுத்து 3ஆல அடிச்சா 6 டைம், அப்ப 60. அப்ப 50 ஸ்டூடெண்ட் 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு 50 ஆசிரியர்கள் அப்படின்னா 1800 ஸ்டூடெண்ட்டுக்கு 60 ஆசிரியர்கள் இருப்பாங்க. 60 டீச்சர்ஸ். அடுத்து நிர்வாகிகள் எத்தனை பேர்? நமக்கு 50 டீச்சர்னு சொல்லிட்டாங்க. 50 டீச்சருக்கு 5 நிர்வாகிகள். அப்ப அடிச்சா 10. அப்ப 60 டீச்சர்ஸ்க்கு 10ஆல அடிச்சோம்னா நமக்கு 6. அவ்வளவுதான். சோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 6. 60 அடுத்து 6. இதெல்லாம் பேசிக்கான சம் தான். ஓகே, அடுத்து என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம். சோ ஆரஞ்சுடைய எண்ணிக்கை பார்த்துட்டோம்னா 8, மஞ்சள் பார்த்துட்டோம்னா 4. அப்போ 1:2 எழுதலாமா? சரி, ஆரஞ்சோட தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆரஞ்சோட வேசி அடுத்து மஞ்சளோட. அப்ப 2:1. அடுத்து பச்சை மற்றும் நீல கனசதுரத்தின் விகிதம். சோ பச்சை 3, நீலம் 9. அப்போ 1:3 எழுதலாமா? அவ்வளவுதானே. இல்லைன்னா நீங்க 3:9 அடிச்சா 3ஆல அடிச்சா 1, 3ஆல அடிச்சா 3. அப்போ 1:3. இந்த மாதிரி எடுத்து எழுதிதான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. இதெல்லாம் பேசிக்கான சம் தான். அடுத்து ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்களை காணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 4 வண்ணத்தையும் நம்ம அடிஷ்னலா ஒவ்வொரு வண்ணத்துக்கூட கம்பேர் பண்ணி எத்தனை விகிதங்கள் கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இப்ப பச்சை எடுத்துக்கிட்டோம்னா நீலம், மஞ்சள், ஆரஞ்சுன்னு 3 டைம் எடுக்கலாம். அடுத்து நீலம் எடுத்துக்கிட்டோம்னா பச்சை, மஞ்சள், ஆரஞ்சுன்னு 3 டைம் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு வண்ணமும் 3 டைமா? அப்போ மொத்தம் 4 வண்ணங்கள் இருக்கு. அப்போ 3ஆல 4 மல்டிபிள் பண்ணும்போது 12. அப்ப ஆன்சர் 12. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A:B மற்றும் B:C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா என சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா A:B அடுத்து C கொடுத்திருக்காங்க. நமக்கு முதல்ல சி பெறுவது போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எடுத்து எழுதிடலாமா? சோ A/B அடுத்து B/C. சோ நமக்கு சி பார்த்துட்டோம்னா B போல சி பெறுவதில் பி 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி 2 மடங்கு வாங்கினா சி 1 மடங்கு. அப்ப பியோட வேல்யூ நமக்கு 2ன்னு தெரியும். அடுத்து பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ. அப்ப பி 2ன்னா ஏ 4 மடங்கு. சோ அடுத்து இவை விகித சமமா என சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணா வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு பார்த்தலாமா? 4ஆல 1 மல்டிபிள் பண்ணா 4 தான் கிடைக்கும். 2ஆல 4 மல்டிபிள் பண்ணா 4 தான் கிடைக்கும். அப்ப ஆன்சர் ஈக்குவலா இருக்கான்னு கேட்டா ஆமா, ஈக்குவலா தான் இருக்கு. சோ நீங்க ஆம்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து தமிழ்நாட்டின் சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 குவளை யூஸ் பண்ணும்போது பச்சரிசி 1 குவளை கொடுக்கணும். ஓகேவா? ஆனா இங்க 1 குவளை கேழ்வரகுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4ல 1 பங்கு. அப்போ பார்த்துட்டோம்னா 4ல 1 பங்குன்னு அப்படியே எழுதிக்கலாமா? அடுத்து 16 குவளைகள் தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்த வேண்டும்? சோ தண்ணீர் 8 குவளை சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு 16 குவளை. அப்போ கேழ்வரகு 2ஆல மல்டிபிள் பண்ணா 8. அவ்வளவுதானே. மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்புபடுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் 3 குவளை பேஸ் பண்ணிதான் இருக்கு. அதை நம்ம விகிதத்துல கம்பேர் பண்ண முடியும்.
ஆனா 4வது மில்லி லிட்டர்ல இருக்கு, அடுத்து மில்லி கிராம்ல இருக்கு. சோ இந்த 2 வேல்யூஸும் நம்மனால கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? சோ புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பண்புகள் பத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம விகிதத்தின் பண்புகள் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சம்ஸை சால்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, அடுத்து 6வது சம். ஓகே, அவ்வளவுதான். இன்னொரு 7 சம் தான் இருக்கு. அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாள்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். சபின் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் தடவைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. சோ அந்தோணி பார்த்துட்டோம்னா ஒரு வாரத்துல எல்லா நாட்கள்லயும் காலையில மாலையில நமக்கு 1 வீக் 7 நாள், அதுல காலையில மாலையில அப்படின்னா 2 டைம், அப்போ 14ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து சபின் பார்த்துட்டோம்னா காலையில மட்டும் அந்த வாரத்துல பல் துலக்குறாங்க. சோ அப்ப 7ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இவ காலையில மாலையில 2 டைமும் பல் விளக்குறதுனால நம்ம 14. அடுத்து சபின் பார்த்துட்டோம்னா காலையில மட்டும்தான். இவங்களுக்கான ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். சோ 7ஆல் அடிச்சா 1, 7ஆல் அடிச்சா 2, 2:1. இது பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்து 7வது சம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கைகாப்பு அணிந்திருக்கிறார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைகாப்பை அதே இருவர்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறார். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கைகாப்பு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கலர்ஸும் யூஸ் பண்ணணும். அதுல எத்தனை டைம் அவளால் கைகாப்பு செய்ய முடியும்னு பார்க்கணும். ஸோ அவங்களுடைய தாய் பார்த்துட்டோம்னா 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீலமணிகள் கொண்ட கைகாப்பு அணிந்திருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் இந்த 2 வேல்யூஸ்க்கு வேசி எடுத்து எவ்வளவு கிடைக்கும்? 35 அடுத்து 30. ஸோ 5ஆல் அடிச்சா 7, 5ஆல் அடிச்சா 6. ஓகேவா? நமக்கு எத்தனை சிறிய கைகாப்பு செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 7 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 14, 6 2ஆல மல்டிபிள் பண்ணா 12. அடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 21, 3ஆல மல்டிபிள் பண்ணா 18, 4ஆல மல்டிபிள் பண்ணா 28, 4ஆல மல்டிபிள் பண்ணா 24. அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது 35 கிடைக்கும், அடுத்து 30 கிடைக்கும். ஸோ நம்ம அது தேவையில்லை. நமக்கு எத்தனை இது சிறிய வேல்யூவை பண்ண முடியும்னு சொல்லிதானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எத்தனை டைம் பார்த்துட்டோம்னா 1, 2, 3, 4. இது கான்செப்ட் போயிலன்னா எக்ஸாம்ல இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்து 8வது சம். அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4ல் 3 போட்டிகளை வெல்கிறது எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 52 போட்டியில 26 போட்டி வெற்றி பெறத நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. ஆனா பி பார்த்துட்டோம்னா 52ல 4ல 3 போட்டி வெல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இவங்களுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ கால்குலேட் பண்ணலாமா? 52ல 4ல 3 பங்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். 4ஆல 52 அடிச்சா நமக்கு 40, அடுத்து 3 டைம்னா 12, அப்ப 13. ஸோ 13 3ஆல மல்டிபிள் பண்ணா 39. ஸோ அப்போ 39 போட்டியில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப ஏ பார்த்துட்டோம்னா 26 போட்டி, பி பார்த்துட்டோம்னா 39. ஸோ அப்ப எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பி தான். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் தான். அடுத்து ஒரு பள்ளி சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பிலிருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும், 7ஆம் வகுப்பிலிருந்து 9 ஆசிரியர்களும் 27 மாணவர்களும், 8ஆம் வகுப்பிலிருந்து 4 ஆசிரியர்கள், அடுத்து 16 மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள். இதில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவும் போல வேசியை கண்டுபிடிச்சிட்டு அதுல எந்த விகிதம் கம்மியா இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். இது வரைக்கும் நீங்க எல்லா சம்ஸுமே பார்த்துருந்தீங்கன்னா இந்த சம் நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு 6வதுல பார்த்துட்டோம்னா நமக்கு 6 டீச்சர்ஸ், அடுத்து 12 ஸ்டூடெண்ட்.
அடுத்து அப்போ வேசியை பார்த்துட்டோம்னா 6:12, அப்போ 1:2ன்னு கிடைக்குமா? இப்படி எடுத்து சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்து 7வதுல பார்த்துட்டோம்னா 9:27, அப்போ 1:3ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 7வது. அடுத்து 8வதுல பார்த்துட்டோம்னா 4 டீச்சர்ஸ் இருக்காங்க, அடுத்து 16 ஸ்டூடெண்ட், அப்போ 1:4ன்னு கிடைக்குமா? ஸோ 8வது. அவ்வளவுதான். ஸோ நமக்கு டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1:2, 1:3, 1:4. இதுல எந்த விகிதம் குறைவா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணலாமா? இல்லைன்னா இது சால்வ் பண்ணாமே ஆன்சர் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 1 2ஆல டிவைட் பண்றதை விட 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இன்னமும் வேல்யூ மைனஸ் ஆகும் இல்லையா? இதே அல்சியம் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ 1/2, அடுத்து 1/3, அடுத்து 1/4. ஸோ நமக்கு டினாமினேட்டர் பார்த்துட்டோம்னா சேமா இல்லை, அதனால எல்சிஎம் எடுத்தா 4, 8, 12 கிடைக்குமா? ஸோ எல்சிஎம் 12. அப்ப 2 நம்ம 12ங்கிறது 6 டைம் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும். அப்போ 1 6ஆல மல்டிபிள் பண்ணா 6, அடுத்து 3 4ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 4ஆல மல்டிபிள் பண்ணா 4, அடுத்து 4 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 1 3ஆல மல்டிபிள் பண்ணா 3. இதுல எந்த விகிதம் குறைவா இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்ப 3, ஸோ 3/12, அப்போ 1:4. அப்ப எந்த இதுனா 8ஆம் வகுப்பு. ஸோ பார்த்துட்டோம்னா 8th ஸ்டாண்டர்ட் 1:4. இல்ல நம்ம இவ்வளவு எடுத்து சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு 1ல 2 பங்குன்னு பிரிக்கும் போது நமக்கு 0.5ன்னு கிடைக்கும். அதே 3 பங்குனா நமக்கு 0.3ன்னு கிடைக்கும். அடுத்து 4 பங்குனா 0.25ன்னு கிடைக்கும். ஸோ இதுல எந்த இது வேல்யூ கம்மியான வேல்யூன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 25க்கு அடுத்து தான் 0.3 கிடைக்கும், அதாவது 33 கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் 50. அப்ப நமக்கு கம்மியான விகிதம் பார்த்துட்டோம்னா 0.25. அப்ப 4வது வேல்யூ. ஸோ 3வது வேல்யூ 1:4. அடுத்து பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க பார்த்துட்டோம்னா 2 பாக்ஸுமே எம்டியா கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாமா? இதுவும் ஈஸியான சம் தான். நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைரக்டா எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம பார்ட் 1 வீடியோல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 சம் பக்கம் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/xன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா வேல்யூ கொடுக்கல. அடுத்து ஈக்குவல் டு y/15. ஸோ கிளாஸ் மல்டிபிள் தானே பண்ணுவோம். 6ஆல 15 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 60, 5 டைம்னா 30, அப்ப 90 கிடைக்கும். ஸோ அப்ப 2 வேல்யூஸும் மல்டிபிள் பண்ணும்போது 90 கிடைக்கும். அப்ப இந்த 2 வேல்யூஸும் மல்டிபிள் பண்ணும்போது 90 கிடைக்கணும். அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னா, ஸோ அதுக்கு பார்த்துட்டோம் ஏகப்பட்ட வேல்யூஸ் நம்ம எடுக்கலாம். ஏன்னா 1ஆல 90 மல்டிபிள் பண்ணா 90 தான் கிடைக்கும், 2ஆல 45 மல்டிபிள் பண்ணாலும் 90 தான் கிடைக்கும். அடுத்து 3ஆல 30 மல்டிபிள் பண்ணாலும் 90 தான் கிடைக்கும். அடுத்து பார்த்துட்டோம்னா அடுத்து 4ஆல பண்ண முடியாது, 5ஆல 18 மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும். அடுத்து 6ஆல 15 மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும். அடுத்து 9ஆல 10 மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 2, 4, 6 டைம் கிடைக்கும். ஸோ இதுல ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா நமக்கு 6, 15 மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிபிள் x இன்டு y. அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டோம்னா 1 இன்ட்டு 90, அடுத்து 2 இன்ட்டு 45, 3 இன்ட்டு 30, 5 இன்ட்டு 18, 6 இன்ட்டு 15, 9 இன்ட்டு 10. ஸோ இதுல எந்த வேல்யூ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த 2 வேல்யூமே கொடுக்காம முதல்ல கொடுத்திருக்க வேல்யூ மட்டும் கடைசி கூட இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது அடுத்து சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த 2 வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, அடுத்து உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க சான்சஸ் இல்லை.
ஆனா நமக்கு பேசிக்கா 1 இயர் கொடுத்துட்டு அதுல இவ்வளவு நாட்களுக்கும் இந்த நாட்களும் சொல்லிட்டு அதுல இருந்து ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா அப்ராக்சிமெண்டா ஒரு டேட் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு பள்ளி நாட்கள்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 1 இயருக்கு கால்குலேட் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு நமக்கு 365 நாள் இல்லையா? அதுல நமக்கு விடுமுறை நாட்கள் எவ்வளவுன்னா ஸோ அப்ராக்சிமெண்டா ஒரு 145 நாள் எடுத்துக்கலாமா? அடுத்து வேலை நாட்கள் பார்த்துட்டோம்னா 220 நாட்கள். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 365 கிடைக்கும். ஸோ நமக்கு விடுமுறை நாட்களுக்கும் வேலை நாட்களுக்கும் இருக்கக்கூடிய விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 145 டிவைட் பை 220. ஸோ 5ஆல டிவைட் பண்ணலாமா? 5ஆல அடிச்சா எவ்வளவு டைம் கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 4 டைம்னா 20, அடுத்த 4 டைம்னா 20, அப்ப 44. அடுத்து 145. 2 டைம்னா 10, அடுத்த பேலன்ஸ் 4, 45னா நமக்கு 9 டைம். அப்ப 29. அப்ப 29:44 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இதை நான் பேசிக்கா ஒரு நாள் கொடுத்து அந்த நாள் கால்குலேட் பண்ணியிருக்கேன். நமக்கு எக்ஸாம்ல நமக்கு இவ்வளவு நாட்கள்னு கொடுத்துக்கலாம், அடுத்து வேற நாட்களும் கொடுக்கலாம். ஸோ அந்த நாட்களை பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது அப்ராக்சிமெண்டா நம்ம 365 நாள்ல 220 நாள் ஸ்கூல் கண்டக்ட் பண்றாங்க, 145 நாள் லீவ் கொடுக்கற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி இந்த ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 எனில் ஸோ 3 டைப்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஹையஸ்ட் ரேஷியோ பார்த்துட்டோம்னா 5, 5க்கான பந்து பார்த்துட்டோம்னா கருப்பு. ஸோ அப்ப கருப்பு பந்து. அடுத்து பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40. அப்ப கருப்புக்கான ரேஷியோ பார்த்துட்டோம்னா 5, 40 நம்ம 5ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 8. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த பந்துகளின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலா எத்தனைன்னா ஸோ 8 4ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ மொத்த ரேஷியோவும் நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணணும். இல்லைன்னா டைரக்டா இங்க 8 அடுத்து 12, 12ஆல 8 மல்டிபிள் பண்ணா 96 அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அடுத்து பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை. ஸோ பச்சை பார்த்துட்டோம்னா நமக்கு 4, மஞ்சள் 3. அப்ப நமக்கு 7 × 8 இல்லைன்னா 4 × 8 அடுத்து 3 × 8. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இங்க மொத்த எண்ணிக்கை கேட்கல, 2 பேருடைய தனித்தனி எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4ஆல 8 மல்டிபிள் பண்ணா 32, 3ஆல 8 மல்டிபிள் பண்ணா 24. அப்போ 32, 24. அவ்வளவுதான். அவ்வளவுதான், நமக்கு சம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இரண்டு அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவதுதான் விகிதம். அடுத்து விகிதங்களை பொதுவா நம்ம பின்னத்துல எழுதுவோம். ஏன்னா 1:2 நம்ம 1:2ன்னு எழுதலாமா? அடுத்து விகிதத்துக்கு அலகு இல்லை, இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இரண்டு அளவுகளும் ஒரே அலகினை பெற்றிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வேல்யூஸும் டிவைட் பண்றதுக்கு சேம் வேல்யூவால டிவைட் பண்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. அதாவது 1:4ன்னு எழுதிட்டு அந்த ஆன்சரை 4:1ன்னு எழுதும் போது இந்த ரேஷியோக்கு இது ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனால அந்த உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. அடுத்த சமான விகிதம்னா தொகுதியையும் பகுதியையும் 2 வேல்யூயும் ஒரே எண்ணால மல்டிபிள் பண்ணணும். ஸோ பார்த்துட்டோம்னா பகுதி தொகுதி ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். 2 விகிதங்கள் சமம் எனில் அவை விகித சமம் எனப்படும். விகித சம விதிப்படி கோடி உறுப்புகளின் பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த வீடியோல நம்ம அடுத்த லெசன்ல இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க வீடியோ பார்க்கறதோட மட்டும் இருக்காம ஒவ்வொரு சம்ஸும் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால எக்ஸாம்ல ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அவ்வளவுதான்.